Hello friends, welcome to Tamil Mom Portfolio. India Shelter Finance Corporation Limited IPO டிசம்பர் 13 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1998 சத்யபிரகாஷ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நேமில் தான் இயங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியா ஷெல்டர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற நேமில் இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ் அண்ட் லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ரெண்டு சர்வீசஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்னாலே நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. பப்ளிக் செக்டார் பேங்க், ப்ரைவேட் செக்டார் பேங்க், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இவர்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே இவர்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், லோன் குரோத் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ 2022 to 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40.8% CAGRல இவர்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ சூப்பர் தான். இவர்கள் மெயினாக ஹோம் லோன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹோம் லோன் டேக்கர்ஸ்க்கு மட்டும்தான் மெயினாக கொடுத்துட்ருக்காங்க. லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப், அதாவது டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் இருக்க லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப்புக்கு தான், அதுவும் ஃபஸ்ட் டைமாக ஹோம் லோன் எடுக்கிறவர்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்றப்ப இவர்களுக்கு ஹை ஈல்டு கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 13.5 CAGRல க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2023 வரைக்கும் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா 203 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. 15 ஸ்டேட்டில் இருக்காங்க. 2997 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம். 43.3% அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் இருக்குன்ற மாதிரி. இவர்களுடைய ஒர்த், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒர்த் பார்த்தீங்கன்னா 5180 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2023 படி பார்த்தோன்னா 97.9% இவர்களுடைய லோன் வந்து விமன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலேயே விமன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ் நல்லா பெட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும், லோனை ரீபே பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ அதனாலேயே இவர்களுக்கு ஹை ஈல்டு கிடைக்கிது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன் பார்த்திங்கன்னா 25 லட்சத்துக்கும் உள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு லோன் அப்படின்னா 25 லட்சத்துக்கும் உள்ளே தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப வார கடன் அதிகமாக இருந்தாலும் இவர்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அஃபெக்ட் ஆகாது. மேக்ஸிமம் இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா டிபெஞ்சர்ஸ், நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ், NCD இஷ்யூ பண்ணி தான் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதை வச்சு தான் வந்து லோன் கொடுப்பாங்க. அவர்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து NCDயை வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ICRA A+ ஸ்டேபிள் அப்படின்ற ரேட்டிங்கும், கேர் A+ பாசிட்டிவ் அப்படின்ற ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ இதனாலேயே இவர்கள் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் NCD இஷ்யூ பண்ணி, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியுது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 800 கோடி, அதில் 640 கோடியை ஃபியூச்சர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்கம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் ₹17.75, நெட் அசெட் வேல்யூ ₹141.38, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 13.4%. பாரோயிங்ஸ் பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏன்னா பாரோயிங்ஸ் இருந்தால் தான் இவர்கள் லோன் வந்து டிஸ்பர்ஸும் பண்ண முடியும். அதனால் ஓகேங்க. நெக்ஸ்ட் இன்னும் சில பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் க்ரோத் அப்படின்னு பார்க்குறப்ப 43.3% அப்படின்றது சூப்பர் தான். நெக்ஸ்ட் கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ 48.7%, கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 1%. ₹100 கடன் கொடுத்தோம் அப்படின்னா ₹1 தான் வராமல் இருக்குது. அப்படிங்கிறப்ப ரிமைனிங் 99 ரூபீஸும் வருது. அப்படின்றப்ப நல்லாவே ஃபைனான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. ஸோ பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் பிரான்ச்சஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போயிருக்காங்க. ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறப்ப 15 ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகேங்க. நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 கம்பெனிஸை RHPயில் கொடுத்துருக்காங்க. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஆவாஸ் ஃபைனான்ஷியஸ், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ். ஸோ இந்த 3 கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப ஹையஸ்ட்டாக 16.1 ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு பார்க்குறப்ப பெரிய கம்பெனி ஆவாஸ் ஃபைனான்ஷியர்ஸ் தான். ரொம்ப சின்ன கம்பெனி இப்போ IPO வந்திருக்க இந்தியா ஷெல்டர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் தான்.
ஓகேங்க. ப்ரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தோன்னா 3.4x வருது. ஸோ ஓகே தான். பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்குறப்ப 27.7ல் பிஇ மல்டிபிள் இந்தியா ஷெல்டர் ஃபைனான்ஸ் இப்போ ஐபிஓ வந்திருக்காங்க. ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 34 பிஇ மல்டிபிளில் இருப்பாங்க. இந்த ஐபிஓ ப்ரைஸை 493 ரூபாயை கம்பேர் பண்ணுறப்ப ஓகேங்க. ஹையஸ்ட் பிஇ அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் இருக்காங்க. ஸோ இவர்கள் 34 இஷ்யூக்கு அப்புறம் அப்படின்றப்ப ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் பார்த்தீங்கன்னா 27.4 பிஇ மல்டிபிளில் தான் ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்றனால ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 13 க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 15 ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் 493 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 30 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1200 கோடி. அதில் 800 கோடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆஃபர் ஃபார் சேல் 400 கோடி. கொஞ்சம் பெரிய இஷ்யூ சைஸாக தான் இருக்குது. ஓகேங்க. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35% ஒதுக்கியிருக்காங்க. அலாட்மெண்ட் வருது டிசம்பர் 18 அலாட் ஆகலைன்னா ரீஃபண்டு அண்ட் ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது டிசம்பர் 19 லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 20 இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,790 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 11 டிசம்பர் அன்றைக்கி 200 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப 493 ரூபா ஐபிஓ ப்ரைஸ் 40% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் தான். நல்ல டிமாண்ட் இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக அண்ட் அலாட்மெண்ட்டோட லிங்க்காகவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோன்னா ஐபிஓ வரதுக்கு பிஃபோராக 56.75%, ஆஃப்டர் ஐபிஓ 48.17% இருக்க போகுது. ஓகே. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத்தும் நல்லா சூப்பராக இருக்குது. நான் பர்ஃபார்மிங் அசட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்றனால ஓகே தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இவர்களுடைய காம்படிட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாருமே இவர்களுடைய காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க. பட் ஆர்ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஐபிஓ 34 பிஇயாக இருக்க போகுது. ஸோ இப்படி பார்க்குறப்ப ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக தான். ஆல்ரெடி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர்ஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால இந்த ஐபிஓவை ஒன்லி ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக அப்ளை பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லாவே சூப்பராக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.